குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? அதாவது சட்டசபை தமிழகத்துல மே 10 காலாவதி ஆயிடுது. அப்ப மே 11 ஒரு ஆட்சியை அமைச்சுதான் நீங்க ஆகணும். இன்னைக்கு நம்ம நாள்ல இருக்கோம், இன்னும் 7 நாள் தான் இருக்கு. இப்ப 234 தொகுதி ரிசல்ட்ல 118 சீட்டு தமிழக வெற்றி கழகம் பெற்றால்தான் விஜய் ஆட்சி அமைத்து முதல்வராக முடியும். இப்ப 103லயே போயிட்டு இருக்கு இல்லையா? இது 100ஆகத்தான் குறையும். அப்ப 80, 54, 100னா கூட 234 வந்துருது, டேலி ஆயிடுது. ஏடிஎம்கே கூட்டணியில் ஜெயித்து ஏடிஎம்கே கூட்டணி ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெற்ற பாமகவினரோ அல்லது ஈவன் சுந்தர் சி வெற்றி பெற்றால் கூட ஏசி சண்முகத்தோட பார்ட்டியோ இல்ல அமமுக ஒரு இடத்துல வெற்றி பெற்றா டிடிவி தினகரன் பார்ட்டியோ எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஎம்கேலையும் பண்ண மாட்டாங்க. பிரேமலதா 2 இடத்துல ஜெயிச்சா கூட பண்ண மாட்டாங்க. அப்ப as per constitution 50% மேல இருக்கணும். 51% இருக்கணும். அப்ப 118 நம்பர் இல்லை அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது. ஆனா கவர்னர் என்ன பண்ணணும்? இப்ப கேரள கவர்னர் தான் இன்சார்ஜா இருக்கார். அவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பார். லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட், தனி பெரும்பான்மை வெற்றி பெற்ற கட்சி அமைப்பார். அசம்பிளியில போவார், வாக்கெடுப்பு நடக்கும். வாக்கெடுப்பு என்ன பண்ணும்? நிச்சயமா தோல்வியுறும். 11ஆம் தேதி என்ன பண்ண முடியும்? 10ஆம் தேதி இரவு 12 மணிக்கு பாரத மேதகு குடியரசு தலைவர் ஹர் எக்ஸலன்சி திரௌபதி முர்மு கரெக்டா பிரசிடென்ட் ரூல்ல இம்போஸ் பண்ணிடுவார். அதான் பண்ண போறாங்க. அப்ப ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப 234 தொகுதி என்ன கதி ஆகும்? அசம்பிளி will be kept in suspended animation. அதுக்கப்புறம் ஆட்சியே அமைக்க முடியவில்லை என்று ஒரு கட்டம் வரும் பொழுது என்னை போன்ற பிரஷர் குரூப்ல உள்ளவர்கள் யாராவது பொதுநல வழக்கு அப்படிங்கலாம் நம்ம ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரையும் போனால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் அப்ப என்ன பண்ணணும்? டிசால்வ் தான் பண்ணணும். ஆட்சியை டிசால்வ் பண்ண முடியாது. பெரிய எல்லாம் நிறைய கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸ் வருது இல்ல, அத்தனை இதையும் உங்களுக்கு கலைக்கணும். எப்படி கலைப்பீங்க? பட் அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்கு. அது இப்ப நான் சொல்லல, பின்னாடி நான் சொல்றேன். மீண்டும் ஒரு தேர்தல் தான். சோ என்னை பொறுத்தவரை 10ஆம் தேதி இரவு 12 மணிக்கு தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமுலாவதற்கான வாய்ப்புகள் 99.9% இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உள்ள நிதர்சனமான உண்மை.